ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக்னாலஜி. நம்ம இன்றைக்கி யூடியூப் பிகினர் செய்யக்கூடிய 8 மிஸ்டேக்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நானும் ஒவ்வொரு வீடியோவாக போடும்போது ஏன் வியூஸ் போகலை அப்படின்ட்டு திங்க் பண்ணும்போது நான் சர்ச் பண்ணி நான் கற்றுக்கிட்ட விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு போட்டிருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் வீடியோஸ்லாம் போட்டுட்டு வியூஸ் போகலைன்னு சொல்லிட்டு என்ன மிஸ்டேக் பண்ணணும் தெரியலன்னு கஷ்டப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நிச்சயமாங்க, நம்ம ஒவ்வொரு சின்ன சின்ன மிஸ்டேக் தான் பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாமல் பண்ணுற விஷயத்தினால கண்டிப்பாக வியூஸ் போகவே போகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வீடியோஸ் பார்த்து நம்ம மாற்றும் போது வியூஸ் போக கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்களும் மிஸ்டேக்ஸை மாற்றிக்கோங்க. நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, கேட்டகரி சூஸ் பண்ணுறது தான். ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நமக்கு குக்கிங்லையா டெக்லையா சொல்லிட்டு நம்ம நல்லா திங்க் பண்ணிவிட்டு, இல்லை எம்ப்ராய்டு போடுறது, உங்களுக்கு எதில் நாலேஜ் அதிகமாக இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேனலை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் கன்சிஸ்டன்சியாக இப்போ நம்ம கண்டினியூஸாக நம்மளால் ஒரு வீடியோ போட முடியும் அப்படின்னா தான் அந்த சேனலை நம்ம ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு 2 வீடியோ போட்டுட்டு நம்ம விட்டோம்னா நிறைய வியூஸ்லாம் வராது. கண்டினியூஸாக நம்ம வீடியோ போடணும் அப்படின்னா நமக்கு அதை பற்றின நாலேஜ் நிறைய இருக்கணும். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வீடியோ போட முடியும். அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேட்டகரியில் நம்ம ஒரு வீடியோவை போடுறதுக்காக சேனலை செலக்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீடியோ ஷூட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணும்போது நல்ல கிளியராக இல்லை அப்படின்னா யாருமே ஒரு வீடியோவை வாட்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ வீடியோ குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதுக்காக நம்ம நல்ல கேமரா, குவாலிட்டியான கேமரா, காஸ்ட்லியான கேமராலாம் நம்ம வாங்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஃபோன்லேயே நம்ம ஷூட் பண்ணலாம். நம்ம ஷூட் பண்ணும்போது நம்மளோட பேக்ரவுண்டோ அப்படி இல்லைனா நல்ல வெளிச்சமாக இருக்கணும். நம்மளோட ஹால் ஷூட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வெளிச்சத்தோடு நம்ம பண்ணும்போது குவாலிட்டி கிளியராக வரும். சரிங்களா? அதே மாதிரி ஷேக் பண்ணாமல் நல்ல வீடியோவில் பிளர் ஆகாமல் நம்ம க்ளீனாக ஷூட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா, இப்போ நானுமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் கண்டினியூஸாக ஒரு 2 மந்த்து கிட்ட வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறது. அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் வியூஸும் வரலை நம்ம போடுற வீடியோவுக்கு அப்படின்னும் போது நான் என்ன பண்ணேன், வெக்ஸ் ஆகிட்டு பிரேக் பண்ணிட்டேன். என்னடா இது சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணிவிட்டு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி போடுறது. அப்போ பிரேக் பண்ணி போடும்போது கன்சிஸ்டன்சி இல்லை அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனலை ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கன்சிஸ்டன்சியாக நம்ம போட்டால் மட்டும்தான் சேனல் க்ரோ ஆகும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் மிக்ஸ்டு கேட்டகரி போடுறது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நானும் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியாது. ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு குக்கிங் போடுறது, அதுக்கப்புறம் வெளியே போகிற விஷயம்லாம் போடுறது, நம்மளோட ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் கேப்சர் பண்ணி போடுறது ஷார்ட்ஸில். இந்த மாதிரி மாற்றி மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டுகிட்டே வர்றது. அந்த மாதிரி மாற்றி போடும்போது நமக்கு ஃபஸ்ட்டு குக்கிங் போடும்போது குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ் கொஞ்சம் வந்திருப்பாங்க. திரும்பி நம்ம vlog மாதிரி போடும்போது அப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவங்களுக்கு. ஸோ நம்ம சேனலை வாட்ச் பண்ண மாட்டாங்க கண்டினியூஸாக. அப்போ நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் லாஸ் ஆகும், வியூஸும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன மாதிரி நம்ம வீடியோ போடுறோமோ அதே மாதிரி வீடியோஸ் தான் ஃபுல்லுமே அப்படியே நமக்கு கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும். ஓகேங்களா? அப்டேட் ஆகிட்டே போகணும். அந்த மாதிரி நம்ம போடும்போது மட்டும்தான் நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க, வியூஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ மிக்ஸ்டு கண்டென்ட்டை நம்ம மாற்றி போடும்போது கொஞ்சம் டெக் போடுறது, அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் பற்றி போடுறது, அதுக்கப்புறம் குக்கிங் பற்றி போடுறது, இல்லை வெளியே போகிறத பற்றி டூரு அந்த மாதிரி பிக்னிக் போனதெல்லாம் போடுறது, அந்த மாதிரி மாற்றி நம்ம போடும்போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர்ஸு டிக்ரீஸ் தான் ஆவாங்க. யூடியூபுக்கு நமக்கு தெரியாது அவங்களுக்கு யாருக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா மிக்ஸ்டு கண்டென்ட்டாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம போடவே கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த மிஸ்டேக் எல்லா பிகினர்ஸுமே பண்ணுவாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப் டு சப். இப்போ நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்குறது. இதை மட்டும் கேட்காதீங்க, கண்டிப்பாக கேட்காதீங்க. நான் நிறைய கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி போட்டு நம்ம நம்ம சப் டு சப் பண்ணும்போது நம்ம வீடியோஸை ஃபுல்லாக வாட்ச் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல்லாக நமக்கு வாட்ச் பண்ணலை அப்படின்னா நமக்கு ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கண்டிப்பாக கம்மியாகும். அப்போ கம்மியாகும்போது யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் கம்மியாகும், வியூஸும் கம்மியாகும். ஸோ எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஸோ
நம்ம வீடியோஸ் வந்து யார் பார்க்கணும்னா யார் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு யூடியூபே பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணி நமக்கு வர வியூஸ் தான் வந்து நமக்கு அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வந்து எப்போவுமே நிலைப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தம்ப்நெயில் வந்து வைக்கிறோம் இல்லைங்களா? தம்ப்நெயில் வந்து வைக்கும்போது நமக்கு வீடியோவும் அதே மாதிரி தம்ப்நெயிலும் வந்து வேறு மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து மேபி கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. பட் ஆனால் உள்ள கண்டென்ட் இல்லை அப்படின்னா மாறி போயிடுவாங்க. நம்ம வந்து நல்லா கிளிக் பண்ணுற மாதிரி தம்ப்நெயில் வைக்கலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் வீடியோவுக்கும் தம்ப்நெயிலுக்கும் சம்மந்தமே இல்லாமல் மட்டும் தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணவே கூடாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப அவசியம். நமக்கு ரொம்ப கிளியராக நம்ம ரெக்கார்ட் பண்ணுற ஆடியோவில் நாய்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வந்து மக்கள் வந்து நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்ப்பாங்க. அதுக்காக தான் வந்து இந்த மிஸ்டேக் வந்து நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். நம்ம அதுக்காக பெரிய பெரிய மைக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி வைக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளோட ஹெட்செட்லேயே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம். த திங் இஸ், நம்ம வந்து ஃபேனோ இல்லை வீட்டில் சவுண்ட் எதுனா வரா மாதிரி இல்லாமல் அமைதியான சைலண்ட்டான ஒரு பேக்ரவுண்டில் உட்காந்து நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணோம்னா க்ளீனாக வரும். இப்போ அவுட்டோர்லலாம் பண்ணாமல் நம்ம ஒரு ஹாலில் ஒரு ரூமில் உட்காந்துட்டு ஃபேன் இல்லாமல் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போதே வந்து க்ளீனாக வரும். சரிங்களா? நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ நம்ம ஷேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நம்ம போடுற டெக் சேனல் நான் போடுறேன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதை பற்றி நாலேஜே இருக்காது. அவங்க யூடியூப் நடத்தவே மாட்டாங்க. பட் நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி என் வீடியோ பாருங்கள் அப்படின்னு கேட்குறது. அவங்களும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ண பிறகு கொஞ்சம் தான் பார்ப்பாங்க, மீதி பேக்கில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளோட ஆடியன்ஸ் வந்து எவ்வளோ தூரம் நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி எவ்வளோ டைமிங்கை பார்த்து தான் வந்து யூடியூப் வந்து நம்மளோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சனுக்கு வந்து நம்மளோட வீடியோவை வந்து ஷேர் பண்ணுறதை கண்டிப்பாக நிறுத்திடுங்க. யூடியூபே வந்து ரெக்கமெண்ட் பண்ணி காமிக்கும். யாரை வந்து சர்ச் பண்ணுறாங்க, டாபிக் ஏற்ற மாதிரி சர்ச் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து காமிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து வியூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்க பர்சன் வந்து ஃபுல்லாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வாட்ச் பண்ணும்போது நமக்கு வந்து ஆடியன்ஸ் ரெட்டென்ஷன் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆக கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணிவிட்டு அவங்க பார்க்கல அப்படின்னா கம்மியாகிடுச்சுன்னா அதோட வந்து ஸ்டாப் ஆகிடும். நம்மளோட ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணவே பண்ண மாட்டாங்க நம்ம வீடியோவை. ஸோ வியூஸ்லாம் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு நிற்கும். அதனால் நம்ம வந்து யாருக்கும் வந்து ஷேர் பண்ணவோ இல்லை பார்க்கவோ சொல்லி கேட்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நானும் வந்து ஒவ்வொன்றா தான் இப்போ கற்றுக்குறேன். நான் கற்றுக்கின விஷயத்த அப்பப்போ வீடியோ போட்டு உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து மானிட்டைஸ் பண்ணுவீங்க. நானும் வந்து மானிட்டைஸ் பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.